ஸ்கூல் ஃபங்ஷனில் நடந்த ஃபோட்டோ ஷூட்லலாம் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் அப்போ வந்துட்டு காவேரி கிட்ட வந்துட்டு விஜய் கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் சார் என்கிட்ட எதுவும் இல்லை சார், எல்லாம் ஸ்கூலில் தான் இருக்கும், அவங்ககிட்ட வேணா நான் கேட்டு வாங்கி தரவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மிஸ், நாளைக்கு வேணா வாங்கிட்டு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சார், வெயிட் பண்ணுங்க, உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன், என் ஃபோன் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல, வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், உங்கள் ஃபோனில் நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க இந்தா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொடுத்து விட்றாங்க. அப்போ வந்துட்டு ஃபோனை கொண்டுட்டு போய் அங்கே அட்மின்ட்ட கொடுத்துட்டு, இது மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் இதில் காப்பி பண்ணி கொடுங்களேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்குறப்ப ஃபோன் கொஞ்சம் கைப்பட்டு தெரியாத்தனமாக கேலரி ஓப்பன் ஆகுது. அதில் பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதில் காவேரி கூட இருக்கிறது, வளகாப்பு பண்ண விஷயம், அதெல்லாம் 1, 2 ஃபோட்டோஸ் எல்லாம் தம்ப்நெயில்ல குட்டி தம்ப்நெயில்ல பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன நம்மள மாதிரியே இருக்குது, வளகாப்புலாம் நடந்திருக்கு, என்னடா அது, என்ன ஃபோட்டோடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூடவே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்துட்டு அதில் ஃபுல்லாக காவேரி ஃபோட்டோ, வளகாப்பு பண்ண ஃபோட்டோ எல்லாமே அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னு வந்துட்டு அவ்வளோ தூரம் ஷாக்காக வராங்க. மேடம் ஃபோன் கொடுங்க, மேடம் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன எனக்கு தலையே சுற்றுது, என்ன மாதிரியே இருக்காங்க, என்னென்னு ஒன்றும் புரியலையே, நான் தானா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தள்ளி தள்ளி பார்க்குறப்ப தான் சாரதாவும் கூட இருக்காங்க. அது எப்படி இந்த ஃபோட்டோவில் நம்ம அம்மா அங்கே இருப்பாங்க, கல்யாண ஃபோட்டோ என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிக்கிறாங்க. சென்ட் பண்ணிட்டு இந்தாங்க ஃபோட்டோ, இந்தாங்க இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அட்மின்ட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க. ஃபோட்டோஸும் காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் இந்தாங்க விஜய் ஃபோன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னங்க எல்லா ஃபோட்டோ இதாகிடுச்சுங்களா, இவ்வளோ தூரம் சீக்கிரமாக பண்ணிட்டாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃபுடைய ஃபோட்டோ கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய்ஃபோட ஃபோட்டோவை என்ன திடீர்னு கேட்குறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒய்ஃபோட ஃபோட்டோ கையில் இல்லை, சும்மா சொல்லாதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அம்மா அப்போ தான் வராங்க. வந்தோன்னே என்ன அப்பா ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க, அம்மாவுடைய ஃபோட்டோ தான் ஃபோன்லேயே இருக்குதுல்லப்பா, அன்றைக்கி கூட என்கிட்ட காமிச்சிங்கல்ல, நம்ம மிஸ் மாதிரியே இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன அம்மா சொல்கிற, ஆமாம் மிஸ் உங்களை மாதிரியே இருந்தாங்க எங்கள் அம்மா, அதனால தான் உங்களை வந்து சாரதா பாட்டி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னப்போ கூட நான் யோசிச்சேன், அம்மாவும் எனக்கு முன்னாடி இருந்த அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா மறைக்காதீங்க, நான் ஃபோட்டோஸ் வந்து கொண்டு போய் காப்பி பண்ணி கொடுக்கலான்னு கொடுத்தேன், அப்போ கொடுக்குறப்ப கை தவறுதெல்லாம் வந்து கேலரியில் பட்டு ஓப்பன் ஆச்சு, அந்த ஃபோல்டரில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்தேன், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை அது என் ஒய்ஃப் உங்களை மாதிரி தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்லாதீங்க சார், உங்கள் ஒய்ஃப் என்ன மாதிரி இருப்பாங்க அது ஓகே ஒத்துக்கலாம், ஏன்னா உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதை கூட என்னால் ஏற்றுக்க முடியுது, எங்கள் அம்மா கூடவா வந்துட்டு கூட இருக்கவங்க மாமியார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லப்போ எங்கள் அம்மா எப்படிங்க அந்த ஃபோட்டோவில் வந்தாங்க, உங்களை தெரியவே தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோ அதே ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் இருந்தீங்க, அப்போ தான் உங்களை தெரிய வந்துன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்களும் கூட அப்படி தானே சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ திடுதிப்புன்னு நான் எப்படி வந்துட்டு அங்கே வந்தேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எப்படி அங்கே வந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ சும்மா மறைக்காதீங்க, வீட்டுக்கு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி மிஸ் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உங்கள் வீட்டுக்கு இல்லைங்க என் வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக போய் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்துட்டு கார் எடுத்து வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு சாரதையே என்னடி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீ வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு லேட் ஆகும்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நான் கூட இன்னும் சாப்பாடுலாம் செய்யாமல் இருக்கிறேன்னேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, அம்மா என் ஃபோன் எடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் உங்கள் ஃபோன் இங்கேயே சார்ஜ் போட்டு மறந்துட்டு போயிட்டேன், நான் கூட பார்த்தேன் சரி ஓகே ஸ்கூலுக்கு தானே போயிருக்கான்னு நான் விட்டுட்டேன், அந்த ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இது யாரும்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அப்போ காவேரி விஜய் எல்லாமே இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு இல்லடி அது வந்து சும்மா வளராத சொல்லுமா, இது என்ன யார் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி இது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையை சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் இழுக்கிறாங்க. எனக்கு தெரியும் இது நான் தானே, எனக்கு இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தானே, நீ தானே கூட இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி காவேரி அது வந்து அப்படின்னு சொல்லி எதுக்குமா மறைக்கிறீங்க, இவர்கிட்ட ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் குழந்தை தான் அம்முங்கிறது எனக்கு இப்போ புரிய வருது, அப்படிங்கிறப்ப எதுக்கு என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு விஜய் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜய் அம்மு உள்ளே வராங்க. ஓ மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு காம்படிஷனில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும், இதான் மிஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், எப்படி எங்கள் பழைய அம்மா ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி அங்கே வந்தீங்க, எப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவெல்லாம் தெரியுமா அப்படின்லாம் வரிசை கேள்வி மேலே கேள்வி கேட்குறா. அதான் கேட்குறாள் உங்கள் பேத்தி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களை என்ன சார்னு கூப்பிடணுமா இல்லை நீங்கள் என் வீட்டுக்காரனா கூட எனக்கு தெரியல, ஏமா 3 வருஷத்துக்கு மறந்த விஷயம்னு என்னத்தையே சொல்லிட்டு இருந்தியே, முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை ஏமா சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி உனக்கு ஹெல்த் அப்படி வந்து இருந்துச்சு, உங்கள்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது பழசல, அப்புறம் அப்பா இருந்த விஷயத்தை மட்டும் சொன்ன நீ அது சொல்ல வேண்டியதானே, இல்லை சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி மிஸ் இங்கே நான் சொல்கிறது சும்மா மிஸ்ஸுன்னு சொல்லாதீங்க, காவேரின்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் இல்லாமல் தாத்தா பாட்டி பண்ண வேலை எல்லாத்தையுமே சொல்ல வராங்க ஒன்றுன்னா. இதை கேட்டு அதுக்காக
நீங்க வந்து மறந்து விட்டுருவீங்களா? இப்போ கூட திரும்ப என்னை பார்த்தீங்கல்ல, அப்பதான் சொல்ல வேண்டியது தானே, "நீ தான் என் ஒய்ஃபு. மறந்துட்டியா நீய?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்க வேண்டியது தானே. அத விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ராமா பண்ணி, இவ வந்துட்டு அம்மு கூட்டு வந்து இங்க விடுற மாரி விட்டுட்டு, என்னைய பார்க்குறதும், பிடிக்கிறதும், நான் என்னமோ நெனச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ நடந்திருக்குது என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அப்போ உங்க லவ் ஸ்டோரின்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது நமக்கு நடந்த விஷயம் தானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே சாரதா வந்துட்டு, "ஆமாண்டி, நீ பாண்டு போட்டது இந்த தம்பிய கல்யாணம் பண்ண. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் மனசு ஒத்து போய் 2 பேரும் நல்லாவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளோ சந்தோஷமா தான் இருந்தீங்க. அந்த சந்தோஷத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த அம்மு. தேவையில்லாம வந்துட்டு நீ விஜய் தம்பி எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. விடுங்க அத்த, அவளுக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. நான் கூட ஏதோ நடக்கும்னு நினச்சேன். டாக்டர் எதுவும் சொல்ல வேண்டாம். உன் ஹெல்த் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதனால தான் எதுவும் சொல்லாம விட்டோம். ஆனா இப்ப எதுவுமே பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்படின்னு தெரிஞ்சுதுன்னா முன்னாடியே இத பத்தி நாங்க சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? எல்லா விஷயத்தையும் நானே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருந்திருக்கலாம்னு நினச்சேன்னு சொல்லி இப்படி வந்து அப்பட்டமா போய் பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, அது வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, போதுங்க நிறுத்துங்க. தயவுசெய்து வந்துட்டு இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கே அது ஞாபகம் வருதா யோசிக்கிறேன். ஐயோ! அத பண்ணாதீங்க. நீங்க யோசிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எதுவுமே சொல்லல. தயவுசெய்து போட்டு குழப்பிக்காதீங்க. அதுவே ஞாபகம் வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. இப்ப சொல்றப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்ல. இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப கூட ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உங்களோட சேர்ந்து திரும்ப வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, போதுங்க சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்களோட வந்து நான் வந்து சேர்ந்து வாழுவேன்னுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்போ உங்களோட நான் சேர்ந்து வாழ்றேன். அத விட்டுட்டு வந்துட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதோ, உங்களுக்கு பொண்ணு பார்க்குறதோ இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கலாம் அதோட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அம்மு கூப்பிட்டு, "இங்க பாரும்மா, இனிமேல் நீ வந்து ஸ்கூல்ல இருக்கிறப்ப நீ மிஸ்ஸுன்னே கூப்பிடு. இங்கலாம் வந்துட்டு என்னைய அம்மானே கூப்பிடலாம். நான் தாண்டி உன் அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன மிஸ், நீங்க அங்க ஸ்கூல்ல வந்துட்டு எந்த நேரத்தில என் கூட வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ, இப்போ உண்மையாலுமே நீங்க எனக்கு அம்மா ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க சாரதா, "அந்த பொண்ணு அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்குது. இப்போவாவது உனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்து தெரிஞ்சு சந்தோஷப்படுறதா? இல்ல நீ கோவிச்சுக்கிட்ட மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ போகாம இருக்கிறேன்னு நீ நினச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "போதும்மா, நீ பண்ண ட்ராமா எல்லாமே போதும். இதுக்கு மேல வந்துட்டு நீ எதுவும் என்கிட்ட பேசாத. சரியா? நான் உன்கிட்ட பேசுறது நிலைமையில இல்ல. எனக்கு உன்னைய நினைச்சு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் நீ வந்து என்கிட்ட பேசுவேன், பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "விடுடி, நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன ஆகப்போது? அது சரி, நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன ஆகப்போது, என்ன ஆகப்போதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டியல்ல. நான் உன்னை என்னமோன்னு நினச்சேம்மா. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனா வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம போயிட்டியல்ல. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல காவேரி மிஸ், அது வந்து சும்மா மிஸ் மிஸ்ன்னு சும்மா கூப்பிடாதீங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்ட உடனே வந்துட்டு சாரதான்ட்டு, "மாப்ள அதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல. விடுங்க மாப்ள, அவளே சரியாயிருவா. அவளே புரிஞ்சுப்பா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அம்மா சொல்றாங்க, "மிஸ் நான் கிளம்புறேங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. "அதான் சொன்னேன்ல, அம்மானே கூப்பிடுமா. அதனால தான் எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா பிடிச்சிருந்துருக்குதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் என்ன சொல்றதுன்னு தெரியாம, "நீ தான் அவளுடைய அம்மாங்கிறது என்னால சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, அத விட நேத்து 2 நாளுக்கு முன்னாடி கேட்ட பாரு, தத்து குடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. பெத்த பொண்ணயவே தத்து குடுக்க கேட்ட முதல் அம்மா நீயா தாண்டி இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன டீன்லாம் கூப்பிடுறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் சாரதா சொல்றாங்க, "இங்க பாருடி, நல்லா யோசிச்சு பாரு நீயே. வேற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வேற ஒரு பொண்ண தேடி போயிட்டே இருந்திருப்பாரு. இவங்களுக்குலாம் இருக்கிற வசதிக்கு, வாய்ப்புக்கும். ஆனா அவரு உன் மேல எவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னை நேசிச்சிருந்தா, பொண்ணுக்கும் காவேரின்னு பேர வச்சு, அவரு இத்தன நாளா உன்னை நினைச்சே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. நினைச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எல்லாம் புரியுதும்மா. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகமே வரலையே" அப்படின்னு சொல்றாங்க.